வரமுக்கலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு சென்ற வகுப்புடைய தொடர்ச்சியாக 2 முக்கியமான உடற்பயிற்சிகளையும் அதனுடைய நன்மைகளையும் பற்றி பார்க்க போகிறோம். இதில் முதலில் செய்ய வேண்டிய உடற்பயிற்சி ஃபோர்ஆர்ம்ஸ் புல்-அப்ஸ், அதாவது முன்கை தண்டால் என்று சொல்லுவாங்க. ரெண்டாவது செய்கிறது ஸ்னேக் தண்டால், அதாவது பாம்பு தண்டால் என்று பெயர். இந்த உடற்பயிற்சி ரெண்டையும் செய்வதால் உடல் ரொம்ப வலுவடைகிறது. நம்முடைய ஃபோர்ஆர்ம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அந்த ஃபோர்ஆர்ம்ஸ் இருக்கக்கூடிய எல்போ ஜாயிண்ட்டு மிகவும் உறுதியாக இருக்கும். எனவே இந்த எல்போவை பயன்படுத்தி நம்ம உடலில் எந்த இடத்துல தாக்கினாலும் அந்த இடம் உடனே உடைந்து போகும் அல்லது சேதமடையும். முக்கியமாக வர்ம புள்ளிகளில் தாக்கும்போது அதனுடைய விளைவுகள் மிகவும் மோசமாகவே இருக்கும். எடுத்துக்காட்டாக இந்த எல்போ, உங்களுடைய எல்போ ரொம்ப உறுதியாக இருந்தது என்றால் மார்புடைய நடுப்பகுதியில் நீ வேகமாக அடிச்சேன்னா அந்த மார்பு முன்னால் உள்ள எலும்புகள் உடைந்து போகும். அது மரணத்தில் முடியும். அதே போல் விழா எலும்புகளில் நீ வேகமாக இந்த எலும்புகளால் இப்படி இடிச்சேன்னா அந்த விழா எலும்புகள் உடைந்து போகும், மரணம் ஏற்படும். அதை விட கொடியது என்னவென்றால் இந்த விழா எலும்பை பயன்படுத்தி இதனுடைய அடியை தடுத்து அந்த பிடல் வருமத்தில், அதாவது அந்த மெடுலா ஆப்லாங்கேட்டா முகுளம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல நீ தாக்கிட்டீங்கன்னா உடனே மரணம் ஏற்படும். அடுத்தது முதுகு தண்டில் இந்த எலும்பை பயன்படுத்தி அப்படியே இடிச்சிட்டேன்னா வலி தாங்க முடியாது, உடனே மயக்கம் வரும், பேச்சு வராது, பேச்சு நின்று போகும். இப்படி பல வருமங்களை தாக்கி அவனை செயலிழக்க செய்வதற்கு இந்த எல்போ பயன்படுகிறது. எனவே இந்த வர்மக்கலையை கற்றுக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இந்த எல்போ மிகவும் உறுதியாக இருக்க வேண்டும். இந்த எல்போ உறுதியாக இருப்பதற்கு தான் நாம் இந்த உடற்பயிற்சி ஃபோர்ஆர்ம்ஸ் புல்-அப்ஸை செய்கிறோம். இதில் அந்த கை மொத்தமே வலுவடைகிறது. தோள்பட்டையிலிருந்து விரல்களுடைய ரிஸ்ட் ஜாயிண்ட் வரையிலும் எல்லாமே உறுதியாயிடும். முக்கியமாக இந்த எல்போ ஜாயிண்ட் மிகவும் வலுவடையதாக மாறும். இப்பொழுது என்னுடைய 2 மாணவர்கள் இந்த ஃபோர்ஆர்ம்ஸ் புல்-அப்ஸை செய்து காட்டுவார்கள். 1 2 3 4 அவுட். இப்படி செய்வது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு முறையும் அந்த எல்போ அந்த தரையில் ஏற்படும், பட்டு அந்த வலு கொடுத்து அப்படியே ஜம்ப் பண்ணி காலில் உட்காருவாங்க. மீண்டும் அந்த ஃபோர்ஆர்ம்ஸ் தரையில் படியும். இந்த எல்போ அது தரையில் அப்படியே ஊன்றி அவனுடைய அந்த சக்தியை, உடல் சக்தியை பயன்படுத்தி ஜம்ப் பண்ணி மேலும் அந்த பொசிஷன் வந்துடுவாங்க. ஒவ்வொரு முறையும் இந்த எல்போ ஒர்க் அவுட் ஆகிறதுனால இந்த எல்போ இந்த இடத்துல உள்ள ஃபோர்ஆர்ம்ஸில் உள்ள 2 எலும்புகள், மேற்கை எலும்பு எல்லாமே உறுதியாக மாறிடும். இதை வைத்து தாக்குவது ரொம்ப ரொம்ப சுலபம். இதுதான் நம்ம ஃபோர்ஆர்ம்ஸ் புல்-அப்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இங்கே வந்து ஒரு 4-5 தான் செய்திருப்பாங்க. உண்மையிலே இந்த பயிற்சியை நாம் கொடுக்கும்போது 100 செய்ய வேண்டும். ஒரு 25 அல்லது 50 செய்யும்போது அந்த எல்போ மிகவும் உறுதியாக மாறிடும். கடப்பாறை போன்று இருக்கும். அதில் தாக்கும்போது உடல் கண்டிப்பாக உடைந்தே போகும். ரைட். இப்போ 2வது தண்டால் ஸ்னேக் தண்டால், அதாவது பாம்பு தண்டால். ஸ்டடி 1 2 3 4 halt. இந்த ஸ்னேக் தண்டால் எந்த முத்திரையும் நமக்கு அந்த சரி செய்யப்படுவதில்லை. அந்த முத்திரைக்கு எந்த பயிற்சியும் கிடையாது. ஆனால் இது உடல் முழுவதும் நம்ம இன்வால்வ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான உடற்பயிற்சி ஸ்னேக் தண்டால். முக்கியமாக அந்த தோள்பட்டை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அந்த கை வலு ரொம்ப வலுப்பெறுகிறது. அது மட்டும் இல்லை, இடுப்பு எலும்புகள், இடுப்பு அந்த ஜாயிண்ட்டு, அந்த கால் எலும்புகள், தொடை எலும்புகள் இதெல்லாம் ரொம்ப உறுதியாகி உடம்பு முழுவதுமே ஸ்ட்ராங் ஆகிடும். ஆக உடல் முழுவதையும் பலப்படுத்தி அந்த ஹோல் பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறுவதற்கு தான் இந்த ஸ்னேக் தண்டாலை செய்கிறோம். இதை செய்கிறதுனால நமக்கு மூச்சு கட்டுப்பாடு இருக்கும், உடலுக்கு சக்தி கிடைக்கும், எதிர்த்து போராடுவதற்கு முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உடற்பயிற்சி தான் இந்த பாம்பு தண்டால் அல்லது ஸ்னேக் தண்டால். எனவே இந்த உடற்பயிற்சிகளை செய்து நாம் உற்சாகமாக வாழ வேண்டும், மன நிம்மதியோடு வாழ வேண்டும், உடலும் உறுதியாக இருக்க வேண்டும், நம்முடைய மனசும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் தற்காப்பு கலையை கற்று நாம் நம்மை எதிரிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இதோட முக்கியமான நோக்கம். அந்த வகையில் நாம் இன்று 2 உடற்பயிற்சிகளை பார்த்தோம். மீதி உள்ள உடற்பயிற்சிகளை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.